முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையின் இல்லத்தில் உன்னால் சண்டைகள் அதிகமாகி விட்டது தங்கமே. எதனால் என்று தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. அதற்கு அறிகுறியாகத்தான் இந்த சண்டை உன் துணையின் வீட்டில் நடந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே. வாழ்க்கையில் வெற்றி பெறுபவன் என்றுமே நிச்சயம் வெற்றியை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டு இருப்பான். நடுவில் வரும் சங்கடங்களையும் நடுவில் வரும் கஷ்டங்களையும் அவன் கண்டு கொள்ளவே மாட்டான். அதுபோல்தான் என்னுடைய பிள்ளையும். எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கும் மனப்பக்குவம் என் பிள்ளையிடம் நிறைய இருக்கின்றது. என்னுடைய பிள்ளை இப்பொழுது அவளது துணையை பிரிந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. அதனால்தான் உன் துணையின் வீட்டில் சென்று உன் துணையிடம் நான் மனம் விட்டு பேசி வந்தேன் தங்கமே. அங்கு எனது குழந்தை உன்னை நினைத்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நீ அவளை புரிந்து கொள்ளாமல் இங்கே வந்து அமர்ந்து இருக்கின்றாயே, உனக்கு இது நியாயமாக இருக்கின்றதா? நீ அவளுடன் வாழ்ந்த நாட்கள் அனைத்தையுமே எண்ணிப்பார். அப்போதுதான் அவளின் அன்பும் உனக்கு புரியும், அவளுடைய காதலும் உனக்கு தெரியும். உன்னை யாரும் இந்த அளவிற்கு நேசித்திருக்க மாட்டார்கள். அப்படித்தான் உன்னுடைய துணை உன்னை நேசித்தாள். ஆனால் சிறிதளவு கூட அவளை நீ புரிந்து கொள்ளாமல் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களின் பேச்சை கேட்டு அவளை விட்டு நீ வந்துவிட்டாய் அல்லவா? இப்பொழுது நீதான் மிக பெரிய அவஸ்தைப்படுகின்றாய். என்னுடைய குழந்தையை எப்படி தேற்றுவது என்று எனக்கு தெரியும். ஆனால் நீதான் இப்பொழுது தன்னந்தனிமையில் நின்று கொண்டு இருக்கின்றாய் என்று உன்னுடைய நிலையை உன் துணைக்கு நான் எடுத்து கூறிவிட்டு வந்தேன் தங்கமே. உடனே உன் துணை அதை புரிந்து கொண்டு உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களிடம் சண்டை போட்டு விட்டார். இப்பொழுதுதான் அவருக்கு புத்தி வந்திருக்கின்றது. அதனால் உன்னால் அவர் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களிடம் இனி நான் வாழ்ந்தால் அவளோடு தான் வாழ்வேன், இப்பொழுதுதான் எனக்கு புத்தி வந்திருக்கின்றது. இத்தனை நாட்களாக நீங்கள் கூறியபடி கேட்டு ஒரு பொம்மை போல் நான் ஆடிவிட்டேன். இனி அவ்வாறு இருக்க மாட்டேன். என் துணையை என்னுடன் சேர்த்து வையுங்கள், இல்லை என்றால் எங்களை விட்டு விடுங்கள். நாங்கள் எங்கேயாவது சென்று போய் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொள்கிறோம் என்று கூறி உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களிடம் உன் துணை சண்டை போட்டுக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே. இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. அதற்கு முதல் அறிகுறிதான் இந்த சண்டை. கூடிய விரைவில் உன் துணை உன்னிடம் வந்து விடுவார். அதற்கு நான் பொறுப்பு தங்கமே. இப்பொழுது நீ நிம்மதியாக இரு, எதையும் யோசிக்காமல் இரு. முருகனப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் இரு தங்கமே. நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.